இன்றைக்கு தேவன் விரும்பாத ஒவ்வொரு காரியங்களும் சபைகளுக்குள் இன்றைக்கு காணப்படுகிறபடியினால் தான் சபை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது, பாழாய் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனை, அதாவது பரிசுத்த ஆவியானவரை சபையை விட்டு வெளியே துரத்தி நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தில் எப்படி அன்றைக்கு தேவனை அவருடைய ஆலயத்தை விட்டு தூரப்படுத்தினார்கள் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அக்கிரமத்தினாலே. அதே போல இன்றைய நாட்களிலே சபையிலே இன்றைக்கு ஊழியர்கள் தாமனம் திரும்பணும். ஊழியர்கள் நம்ம இந்த செய்தியை ஒருவேளை கேட்கிற நீங்க பிஷப்பா இருக்கலாம், இல்ல டாக்டரா இருக்கலாம், இல்ல நீங்க என்னது ரைட் ரெவரண்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா எந்த ஒரு பகுதியை நீங்க போட்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. லெப்ட் ரெவரண்ட் போட்டிருக்கிறீங்களா, இல்ல என்ன போட்டிருக்கிறீங்கன்னு தெரியாது. சரியா? ஆமா, சீனியர் பாஸ்டரா இல்ல டாப் பாஸ்டரா அப்படின்னு நமக்கு தெரியாது, எந்த பாஸ்டரோ. சரியா? ஆனா நீங்க பாஸ்டர்லாம் சரிதான், ஆனா கர்த்தருக்காக வாழ்றீங்களா பாஸ்டர்? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பாஸ்டர். சபைகளை ஏமாத்தி, அதாவது ஜனங்களை ஏமாத்தி தேவனுடைய வீடு ஜப வீட்டை கல்லர் குகையை மாத்திட்டு இருக்கிறீங்களா பாஸ்டர்? இல்ல அப்படின்னா உண்மையா வாழ்றீங்களா பாஸ்டர்? நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு உங்களையே வசனத்தை எடுத்து என்ன செய்யுங்க பாஸ்டர், நீங்க ஆராய்ச்சி பாருங்க.